ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கோகுல கிருஷ்ணன் விசார்ட் என்கிற ஒரு செஸ் பாட் கூட விளையாண்ட ஒரு சூப்பரான ஆட்டத்தை தான் பார்க்க போறோம். ஸோ நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இமீடியட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த கேம்ல வந்து கோகுல கிருஷ்ணன் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் விசார்ட் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா E4 C6 இது வந்து கேரகான் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. இப்ப D4 D6 இது மூலியமா இது வந்து பிரிக் டிஃபென்ஸா கன்வெர்ட் ஆகுது. இப்ப நைட் F3 G6 இந்த இடத்துல G6 பிளே பண்ணி விசார்ட் வந்து அவருடைய பிஷப் வந்து லாங் டைகனல்ல போட போறாரு. இப்ப பிஷப் D3 இப்ப E5 இந்த இடத்துல E5 பிளே பண்ணி விசார்ட் என்ன பண்றாருன்னா ஒரு பானை வந்து ஃப்ரீயா தர மாதிரி தராரு. பட் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அது எப்படி ஒரு பானை ஃப்ரீயா தராரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப D-Tex E5 திருப்பி நம்ம நைட் டெக்ஸ் E5 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ஒயிட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பான் கிடைச்சிருச்சு. அண்ட் அது மூலியமா ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல குயின் A5 செக் இருக்கு. குயின் A5 செக் மூலியமா நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த நைட்டையும் வின் பண்ண போறோம். பட் இது வந்து பிளாக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல நீங்க நார்மலா உங்களுடைய நைட் எல்லாம் வச்சு டிஃபெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நைட் வந்து ஒயிட்டுக்கு ஃபால் ஆயிடும் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து ஒரு பீஸே போயிடும். அதனால இந்த இடத்துல கிளவரான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஷப் D2 தான் கரெக்டா கோகுல கிருஷ்ணன் இந்த இடத்துல பிளே பண்றாரு. இந்த இடத்துல திருப்பி உங்களால இந்த நைட்டை நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பிளாக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலுமே ஒயிட்டுக்கு வந்து பிஷப் C3 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. பிஷப் C3 மூலியமா நம்ம இந்த குயினையும் ரூக்கையும் வந்து ஸ்கேன் பண்றோம். பட் எனிவே கேம்ல வந்து பிளாக் வந்து அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து C7ல போட்டுட்டாரு. பட் ஆக்சுவலா இந்த இடத்துல நைட்டை கேப்சர் பண்ணா என்ன ஆகும் நான் காட்டுறேன். இப்ப பிஷப் C3 வரும். பிஷப் C3 மூலியமா நம்ம குயினையும் இந்த ரூக்கையும் வந்து ஃபோர்க் பண்றோம். இப்ப பிளாக் என்ன பிளே பண்ணலாம்னா குயின் G5 பிளே பண்ணலாம். இப்ப ஒயிட் வந்து இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த இடத்துல வந்து குயின் டெக்ஸ் பான் பிளே பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரூக்கு வந்து ஒரு அட்டாக் இருக்கு. அதனால இந்த ரூக் வந்து F1 வந்தே ஆகணும். இந்த இடத்துல சிம்பிளா வந்து பிஷப் H3 பிளே பண்ணிக்கலாம். பிஷப் H3 மூலியமா நம்ம என்ன பண்றோம், அடிஷனலா இந்த ரூக்குக்கு வந்து பிரஷர் தரோம். சோ இந்த ரூக்கை சேஃப்கார்ட் பண்ணி ஆகணும்னா இப்ப ஒயிட் வந்து கண்டிப்பா அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து D2ல தான் போட்டு ஆகணும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸபிளான மூவ் தான். இந்த பொசிஷன்ல தான் பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து ஒரு பெரிய டெஸ்டே காத்துட்டு இருக்கு. சோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே ஒயிட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்காரு அண்ட் பிளாக் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இருக்காரு. இந்த இடத்துல என்னதான் பிளாக் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இருந்தாலுமே பிளாக் வந்து இந்த இடத்துல கரெக்டா பிளே பண்ணாருன்னா இந்த கேம் வந்து அழகா கொண்டு போகலாம். பட் பிளாக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பிளே பண்றது கொஞ்சம் அக்யூரசி நிறைய தேவைப்படுது. இந்த இடத்துல பிளாக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் D7 தான். ஆக்சுவலா இந்த இடத்துல நைட் D7 பிளே பண்றதுக்கு பதிலா நைட் E7 பிளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒயிட் வந்து கேம் அழகா பினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கு. அதை வச்சு ஒயிட் வந்து கேம் வந்து சிம்பிளா பினிஷ் பண்ணிடலாம். இப்போ என்ன நடக்கும்னா சிம்பிளா ஒயிட் இந்த இடத்துல நைட் F3 பிளே பண்ணிக்கலாம். நைட் F3 பிளே பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்த இடத்துலயும் பிளாக் ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா வேற ஏதாவது மூவ் பிளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா ரூக் G1 பிளே பண்ணி பிளாக் உடைய குயினை வின் பண்ணிடலாம். இப்ப பிளாக் உடைய குயினுக்கு ஒதுங்கிறதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. நீங்க குயின் டெக்ஸ் ரூக் தான் பிளே பண்ணி ஆகணும். இப்ப நைட் டெக்ஸ் குயின் ஆல்ரெடி பிளாக் வந்து ஒரு எக்ஸ்டென்ட் டவுன்ல இருக்காரு அண்ட் அதையும் மேற்கொண்டு ஒயிட் வந்து பிளாக் உடைய குயினையும் வின் பண்ணிட்டாரு. இதுல இருந்து ஒயிட் வந்து கேம் வந்து சிம்பிளா பினிஷ் பண்ணிடலாம். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பிளாக்கு வந்து முக்கியமா பிளே பண்ண வேண்டிய மூவ் பிஷப் G4 தான் பிளே பண்ணணும். இப்ப பிஷப் G4 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ஒயிட் வந்து சப்போஸ் ரூக் G1 பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒயிட் கிட்ட ஒரு பெரிய மிஸ்டேக்கா அமைஞ்சு போயிடும் அண்ட் பிளாக் இதுல இருந்து கேம் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடலாம். சிம்பிளா நம்ம வந்து இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப நைட் டெக்ஸ் குயின் நீங்க பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ஒயிட்டோடைய குயினும் போயிடும். ஒயிட்டோடைய குயின் போனது மட்டும் இல்லாம பிளாக் வந்து விட்ட பீஸையும் திருப்பி ரீகெயின் பண்ணிக்கலாம். இப்ப பீஸ் வைஸ் பாருங்க, ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலா தான் இருக்கு. ஆளுக்கு வந்து 3 பீஸ் இருக்கு அண்ட் ஆளுக்கு ஒரு ரூக் இருக்கு. இன்ஃபேக்ட் பிளாக் உடைய பீசஸ் வந்து எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா டெவலப் ஆகல. ஒயிட் கொஞ்சம் ட்ரை பண்ணாருன்னா ஒயிட் வந்து கேமை புஷ் பண்ணலாம். பட் எனிவே இது வந்து ஒரு ஈக்குவலிஷான பொசிஷன் தான். சோ இந்த பிஷப் G4 மூவ்க்கு அப்புறமா நம்ம வந்து ரூக் G1 பிளே பண்ணக்கூடாது. ரூக் G1 பிளே பண்ணாமே ஒயிட்டுக்கு இன்னொரு வின்னிங் மூவ் இருக்கு. அது என்ன மூவ் நீங்க கேட்டீங்கன்னா பிஷப் வந்து E2ல போட்டுக்கலாம். பிஷப் E2 போட்டதுக்கு அப்புறமா இப்ப பிளாக் சிம்பிளா வேற ஏதாவது மூவ் பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ரூக் G1 பிளே பண்ணலாம். இப்போ வந்து நீங்க உங்களுடைய குயின் எடுத்துட்டு H3க்கு தான் போய் ஆகணும். இப்ப நீங்க குயின் எடுத்துட்டு போயிட்டு ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. இப்ப நைட் டெக்ஸ் குயின் இருக்கு. இப்ப ஒயிட்டோடைய குயின் வந்து சேஃப் ஆயிட்டாரு. ஏன்னா இந்த பிஷப் வந்து குறுக்குல இருக்காரு. இதுல இருந்து ஒயிட் வந்து ஈஸியா கேம் வந்து பினிஷ் பண்ணிடலாம். சோ எனிவே இந்த பொசிஷன் வந்து ஒயிட் கரெக்டா பிளே பண்ணாருன்னா ஒயிட் வந்து இந்த கேம் வந்து சிம்பிளா பினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா பிஷப் E2 மூவ் வந்து நம்ம பிளே பண்ணி ஒயிட்டோடைய குயினை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபர்தரா ரூக் G1 பிளே பண்ணதுக்கு அப்புறமும் பிளாக் வந்து கேர்லெஸ்ஸா இருந்தாருன்னா நம்ம பிளாக் உடைய குயினை வின் பண்ணிடலாம். பட் பிளாக் அவருடைய குயினை வந்து H3ல போட்டதுக்கு அப்புறமா கூட இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ப வச்சு ஒயிட் வந்து கேமை பினிஷ் பண்ணிடலாம். சோ எனிவே ஒயிட்டுக்கு வந்து இது வந்து ஒரு வின்னிங் பொசிஷன் தான். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும்
நைட் E7 பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. நைட் E7 எதனால ப்ளே பண்ண முடியாதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, முக்கியமா நம்ம இந்த பிஷப்ப வந்து டம்ப் பண்றோம். இந்த பிஷப்ப நம்ம டம்ப் பண்ணக்கூடாது. சோ இந்த இடத்துல வந்து நைட் D7 ப்ளே பண்றது தான் பிளாக்குக்கு வந்து ஒரு கரெக்ட்டான மூவ். இப்ப ஒயிட் வந்து நைட் F3 ப்ளே பண்றாரு. இப்ப பிஷப் C5 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த பிஷப் வந்து நம்ம ஆக்ஷனுக்கு கொண்டு வரோம். இப்ப ஒயிட் வந்து பிளாக்குடைய குயின வந்து அட்டாக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம குயின வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா, அது வந்து ஒரு பெரிய தப்பாயிடும். இந்த இடத்துல குயின் டெக்ஸ் F2 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். முக்கியமான ரீசன் வந்து இந்த பிஷப் வந்து குயினை கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனாலதான் இந்த பிஷப்பை நம்ம டம்ப் பண்ணாம இந்த பிஷப்பை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். சோ எனிவே இந்த இடத்துல ஒயிட் வந்து ரூக் G1 ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா நைட் G1 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஷப்பை சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிஷப் வந்து நம்ம E6ல போட்டுக்கலாம். இந்த பிஷப் E6 போட்டதுக்கு அப்புறமா இப்ப இந்த கான்ஸ்டன்டா இந்த F2 பானுக்கு இந்த ரூக் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ஒரு செக்மேட் இருக்கு. அண்ட் ஒயிட்டால சிம்பிளா வந்து F2வும் புஷ் பண்ண முடியாது. ஏன்னா பிஷப் டெக்ஸ் நைட் அவைலபிளா இருக்கு. ஒரு பீஸே பாத்தீங்கன்னா திருப்பி வந்து பிளாக் வந்து வின் பண்ணிடலாம். அண்ட் இது மூலமா பிளாக் வந்து சிம்பிளா கேமை பினிஷ் பண்ணிடலாம். அண்ட் H2 பானம் இந்த இடத்துல வந்து ஹேங்கிங்ல இருக்கு. சோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே என்னதான் பிளாக் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இருந்தாலுமே அவருடைய பீசஸ் எல்லாமே ஆக்டிவா இருக்கு. அவருடைய பீசஸ் எல்லாமே ஆக்டிவா இருக்கிறதுனால அதை வச்சு அவர் வந்து கேம் வந்து ஹோல்ட் பண்ணலாம். முக்கியமா அவருடைய 2 பிஷப் பாத்தீங்கன்னா சூப்பர் ஆக்டிவா இருக்காரு. அண்ட் பிளாக் உடைய குயினும் வந்து கிங் உடைய கேம்குள்ள பூந்துட்டாரு. சோ இது மூலமா பிளாக்கு ஒரு நல்ல காம்பன்சேஷன் இருக்கு. அண்ட் அதை வச்சு பிளாக் வந்து கேம் வந்து ஹெல்த்தியா கண்டினியூ பண்ணலாம். இந்த பொசிஷன்ல நீங்க நைட் G1 ப்ளே பண்றது ஒரு முக்கியமான மூவ். நீங்க சப்போஸ் நைட் G1 ப்ளே பண்ணாம பிஷப் E2 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டயகனலை ஸ்ட்ராங் பண்றதா நினைச்சு இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய பொசிஷனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதாவது அவர் வந்து குயின் சைட் கேசல் பண்ணிக்கலாம். குயின் சைட் கேசல் மூலமா என்ன ஆகுதுன்னா இந்த ரூக் வந்து குயினை ஸ்கேன் பண்றாரு. நெக்ஸ்ட் நைட்டு தூக்கி நம்ம வந்து F6ல போடலாம். இந்த F6 ஸ்கொயரை வந்து இன்னொரு நைட்டும் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால பிஷப் வந்து கேப்சர் பண்ணாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் குயினும் பாத்தீங்கன்னா இந்த ரூக்குடைய ஸ்கேன்ல இருக்காரு. சோ இது மூலமா ஒயிட்டுக்கு வந்து கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கும். ஒயிட் வந்து கொஞ்சம் ஒரு எட்ஜ் டவுன்ல தான் இருப்பாரு. அண்ட் பிளாக் பாத்தீங்கன்னா அவருடைய பொசிஷனல் அட்வான்டேஜை வச்சு இந்த கேம் வந்து நல்லாவே லீட் பண்ணலாம். பட் எனிவே இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணல. அவர் வந்து குயின் C7 ப்ளே பண்றாரு. குயின் C7க்கு அப்புறமா இப்ப பிஷப் C3 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து ஒயிட் வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு. இப்ப F6 இந்த இடத்துல ஃபர்தரா F6 ப்ளே பண்ணி இந்த நைட்டை திருப்பி சேஸ் பண்றாரு பிளாக். ஆக்சுவலா இந்த இடத்துல விசார்ட் பாட் வந்து பிஷப் G7 ப்ளே பண்ணிருக்கலாம். பிஷப் G7 ப்ளே பண்ணிருந்தா பிளாக் உடைய பொசிஷன் இன்னும் கொஞ்சம் வீக்கரா ஆகாம இருந்திருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்தரா இந்த பானை புஷ் பண்ணி பிளாக் உடைய கிங்க வந்து இன்னும் கொஞ்சம் வீக் பண்றீங்க. அண்ட் அது மட்டும் இல்ல இப்ப பிளாக் உடைய எந்த பீஸுமே டெவலப் ஆகல பிளாக் உடைய குயினை தவிர்த்து. ஓகேங்களா, நீங்க இந்த பிஷப்பை லாங் டயகனல்ல போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஷப்பையும் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இந்த பானுவும் நீங்க பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா உங்களுடைய கிங்கும் இந்த நேரத்துக்கு வீக் ஆகாம இருந்திருக்கும். இப்ப நைட் C4 இந்த நைட் அட்டாக்ல இருக்கிறதுனால இப்ப B5 இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா பான் மூவ் ப்ளே பண்றாரு. இப்ப நம்ம B5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை சேஸ் பண்ணணுன்ற எந்த விதமான அவசியமே கிடையாது. இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய பீஸ் டெவலப்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். பிஷப் E6 வேணா ப்ளே பண்ணிருக்கலாம். இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் மூவ்ஸை நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய பீசஸை நம்ம வெளியில கொண்டு வந்திருக்கலாம் ஆக்டிவா. பட் எனிவே B5 ப்ளே பண்ணி நைட்டை சேஸ் பண்றாரு. இப்ப நைட் E3 வராரு. இப்ப B4 இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா பானையை புஷ் பண்ணிட்டு இருக்காரு. பாட் பானையை புஷ் பண்ணி திருப்பி இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப பிஷப் D2 வராரு. இப்ப குயின் E5 இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் குயினையே திருப்பி மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய எந்த பீஸுமே இப்ப டெவலப்பே பண்ணல. நல்லா பாருங்க, எந்த பீஸுமே இப்ப டெவலப் பண்ணாதனால இப்ப C3 ப்ளே பண்றாரு பிளாக். C3 புஷ் பண்ணி இந்த பானை வந்து துரத்துறாரு. இந்த பானை நம்ம விளக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்மளுடைய பிஷப்பையும் இந்த டயகனல்ல போடலாம். அண்ட் நைட்டுக்கும் வந்து இங்க ஒரு நல்ல ஸ்கொயர் கிடைக்கும். இப்ப F5 சோ திருப்பி ஃபர்தரா இன்னொரு ஒரு பான் மூவ். இப்ப ஒயிட் வந்து கேசல் பண்ணிக்கிறாரு. இப்ப F4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை சேஸ் பண்றாரு. பிளாக் பாருங்க அவருடைய பான்ஸையே மூவ் பண்ணிட்டு இருக்காரு. விட்டா குயினை மூவ் பண்றாரு. அவருடைய பீஸ் போர்ட்ல இருக்கிறதே பாட் வந்து மறந்துட்டாரு. இப்ப நைட் C4 இந்த இடத்துல நைட் C4 மூலமா குயினை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் G5 அப்புறமா சிம்பிளா குயின் F3 வருது. இப்ப குயின் F3 மூலமா ஒயிட் வந்து அவருடைய குயினை கேம்குள்ள கொண்டு வராரு. இப்ப குயின் E7க்கு அப்புறமா இப்ப என்ன நடக்குது, இன்னொரு ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. குயின் E7க்கு அப்புறமா இந்த F4 பான் வந்து பிளாக்கு ஃபால் ஆகுது. இப்ப பிஷப் டேக்ஸ் F4 குயின் F6 இப்ப குயின் F6 ப்ளே பண்ணி இந்த குயினை வந்து ஸ்கேன் பண்றாரு. பட் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த இடத்துல E5 புஷ் பண்றாரு. E5 புஷ் பண்ணி ஃபர்தரா பிளாக் உடைய குயினை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப பிளாக்கு பாருங்க டைமே கிடையாது. ஏன்னா ஒயிட் உடைய எல்லா பீஸுமே டெவலப் பண்ணிட்டாரு. ஒயிட் வந்து மாறி மாறி த்ரெட் கொடுத்துட்டே இருக்காரு. அந்த த்ரெட்டுக்கு தான் பிளாக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுமே தவிர்த்து அவருடைய பீஸை டெவலப் பண்றதுக்கு அவருக்கு டைமே கிடையாது. காரணம் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய பீஸை டெவலப் பண்ணாதான் நம்மளும் வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்க முடியும். நம்மளும் வந்து நிறைய த்ரெட்ஸை கிரியேட் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே பீசஸை டெவலப் பண்ணலனா நம்ம ஆப்போனன்ட்
எப்படி கேம் ஆடுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். இதனாலதான் பீஸ் டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றது எல்லாருமே செஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப குயின் E6 வருது. இப்ப நைட் BD2 ஃபைனல் மைனர் பீஸா ஒயிட் இப்ப டெவலப் பண்றாரு. இப்ப நைட் D7 மூலியமா ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து அவருடைய ஒரு பீஸை வந்து டெவலப் பண்ணிருக்காரு. இப்ப நைட் D6 செக் வருது. இந்த இடத்துல நைட் D6 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக். அண்ட் இப்ப கிங்கால எங்க மூவ் பண்ண முடியும் நீங்க கேட்டீங்கன்னா, சப்போஸ் கிங் வந்து இந்த இடத்துக்கு விலகி போனார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குயின் டேக் C6 ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரூக்கும் ஹேங்கிங்ல இருக்கும். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக்கு வந்து என்ன பண்ணாலுமே பிளாக்கு வந்து டேஞ்சர் தான். அதனால இப்ப இந்த பிஷப் வச்சு இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. ஏன்னா அவருடைய பிஷப் வந்து இப்ப அன்டெவலப்டா இருக்கு. ஸோ அன்டெவலப்டு பீஸை வச்சு இந்த நைட்டை வந்து பிளாக் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் D6 பான் டெக்ஸ் பிஷப். இந்த இடத்துல நம்ம ரூக்கை வச்சு குயினை வின் பண்றதுக்கு த்ரெட்டன் பண்றோம். இதுக்கு பிளாக் ரெஸ்பாண்ட் பண்ணாலுமே பிளாக்கால கேம் வந்து சேவ் பண்ண முடியாது. சப்போஸ் அவருடைய குயினை வேற ஏதாவது ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு எடுத்துட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா பிஷப் C4 ப்ளே பண்ணி திருப்பி குயினை சேஸ் பண்ணலாம். இப்ப திருப்பி குயின் F5 வராருன்னு வச்சுக்கோங்களேன், குயின் E3 செக் தரலாம். குயின் E3 செக்கு அப்புறமா இப்ப கிங் D8 போனதுக்கு அப்புறமா கூட நம்ம வந்து ரூக் E1 ப்ளே பண்ணலாம். ரூக் E1 ப்ளே பண்றது மூலமா இந்த இடத்துல ஒரு சூப்பரான பேட்டரி ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் இந்த E7 ஸ்கொயரும் பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்கொயர். பிளாக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருடைய எல்லா பீஸுமே பாத்தீங்கன்னா அன்டெவலப்டா இருக்கு. பட் எனிவே பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிடெக் C3 ப்ளே பண்றாரு விசார்டு. பிடெக் C3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ரூக் மூலியமா இந்த குயினை வந்து வின் பண்ண போறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா நைட் E5 ப்ளே பண்ணி அதை பிளாக் பண்றாரு. பட் எனிவே ரூக் டெக்ஸ் நைட் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ நைட் ஒயிட்டுக்கு. இப்ப C-Tex B2 இந்த இடத்துல ரூக்கை வந்து த்ரெட்டன் பண்றாரு. அதனால இப்ப ரூக் வந்து B1 வராரு. ரூக் B1 வந்ததுக்கு அப்புறமா பிளாக் வந்து அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து B8ல போறாரு. எனிவே இந்த குயின் வந்து போக தான் போகுது. அதனால இப்ப என்ன நடக்குதுன்னா ரூக் டெக்ஸ் குயின், இப்ப பிஷப் டெக்ஸ் ரூக். இப்ப குயின் E4 செக் வருது. இப்ப கிங் வந்து F7க்கு வராரு. கிங் F7 வந்ததுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல ஒரு ஃபோர்ஸபிளான மேட்டிங் சீக்வன்ஸ் இருக்கு. நீங்க வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடியும் மேட்டிங் சீக்வன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல கோகுலகிருஷ்ணன் கரெக்டா ஃபைண்ட் பண்ணிருக்காரு அந்த மேட்டிங் சீக்வன்ஸை. ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிஷப் C4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிஷப் C4 செக் வருது. பிஷப் C4 செக்கு அப்புறமா இப்ப கிங்கால வந்து இந்த E5க்கு வரவே முடியாது. குயின் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. கிங்குக்கு வந்து 3 ஸ்கொயர் இருக்கு. ஒன்னு வந்து F8 அப்படி இல்லனா G7 அப்படி இல்லனா F6. நீங்க வந்து F6 ப்ளே பண்ணீங்கன்னா குயின் E5 வந்து இமிடியேட்டா செக்மேட் ஆயிடும். அதனால F6லாம் ப்ளே பண்ண முடியாது. நீங்க சப்போஸ் G7 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி குயின் E5 செக் வரும். இப்ப திருப்பி வந்து நீங்க உங்களுடைய கிங்கை F8க்கு தான் கொண்டு போய் ஆகணும். கிங் F8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிஷப் H6 ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப நைட் எக்ஸ் H6 தான் ப்ளே பண்ணி ஆகணும். இப்ப சிம்பிளா குயின் E7 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். எனிவே இந்த பொசிஷன்ல வந்து கிங் F8 ப்ளே பண்றாரு பிளாக். கிங் F8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு அருமையான மேட் இருக்கு. பிஷப் H6 ப்ளே பண்றோம். பிஷப் S6 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம். வேற வழியே கிடையாது. இந்த பிஷப் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப குயின் E7 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த செக்மேட் மூலமா கோகுலகிருஷ்ணன் வந்து சிம்பிளா கேம் வந்து பினிஷ் பண்றாரு. சோ இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நிறைய டாக்டிக்ஸ்லாம் இருந்துச்சு. சோ டாக்டிக்கலா நம்ம எப்படி ப்ளே பண்ணணும் அண்ட் முக்கியமா நம்மளுடைய பீஸை எப்படி டெவலப் பண்ணணும், நம்மளுடைய பீசஸை டெவலப் பண்ணலன்னா நம்மளுக்கு என்னென்ன பின்விளைவுகள்லாம் வரும் அப்படின்ற நிறைய விஷயங்களை இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டோம். சோ கண்டிப்பா இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.